ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எங்கள் உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4 இந்த வசனத்தை நீங்கள் திருப்பி படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அர்த்தம் உள்ளதாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சகல கொரிந்து பட்டணத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னு சொல்லும்போது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுறதுக்கு ஆறுதல். ஏன்னா எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய ஆண்டவருடைய பெயர் பாருங்க, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் 3 சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அவர் ஆறுதல் படுத்துறாரு. ஏன் ஆறுதல் படுத்துறாரு? எந்த உபத்திரவத்தாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய எங்களுக்கு திராணி இருக்கும்படி எங்களுக்கு வரும் எல்லா உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஏன்னா கிறிஸ்துவ நிமித்தம் நாங்கள் பாடுகள் எங்களிடத்துல பெருகும்போது கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அதனால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். எவ்வளோ பார்த்தீங்களா அருமையாக அதை எழுதுகிறார். 7 பாருங்கள், நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த 3 வசனத்திலிருந்து 7 வரைக்கும் எத்தனை ஆறுதலான வார்த்தைகளை ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக கொரிந்திய சபைக்கு எழுதுறத நம்ம பார்க்குறோம். நீங்களும் நானும் கர்த்தரால் ஆறுதல் பெறுகிறோம். எத்தனையோ உபத்திரவங்கள் மத்தியில், எத்தனையோ ஆண்டவருக்காய் நாம் நிற்கின்ற வேளையில் எத்தனையோ உபத்திரவங்கள் வரும்போது ஆண்டவர் நம்மை மார்போடு அணைத்து கொண்டு, நீ பயப்படாதே, கலங்காதே, அவங்க சொல்கிறதெல்லாம் நீ ஒன்றும் யோசிக்காத, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆறுதல் படுத்துவேன், உன்னை தைரியப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம அருகில் நிற்கிறார். பார்த்தீங்களா? அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். சகல விதமான ஆறுதலின் தேவன், ஆறுதலை பெருக செய்கிறவர். உபத்திரவங்கள் பெருகிறது போல பாடுபடுகிறது பெருகிறது போல நமக்கு ஆறுதலும் பெருகும்படியாக அவர் செய்கிறார். அப்படிப்பட்ட ஆறுதலை பெற்ற நாம் மற்றவருடைய உபத்திரவங்களிலிருந்து, அதில் அகப்பட்டவர்களிருந்து நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல அழைக்கப்படுகிறோம். அதை மட்டும் நம்ம மறந்து போயிடக்கூடாது. போகணும். அவங்க கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் போய் அவங்களுடைய ஆறுதலில் பங்கு பெறணும். அவங்களுடைய உபத்திரவத்தில் நம்ம அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் போய் அவங்களுக்கு ஆறுதல், அவங்க கூப்பிட்டோம் அப்படின்னு நிற்கக்கூடாது. நம்ம கேள்விப்பட்ட உடனே அடுத்த நிமிஷம் போய் ஏன்னா கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்தி வச்சிருக்காரல்லவா, நம்ம மற்றவர்களுக்கு ஆறுதலின் பாத்திரமாக இருக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட ஆறுதலின் பாத்திரமாக நாம் விளங்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். எனக்கொருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார், ஆறுதலை தருகின்றார், அரவணைக்கின்றாரே. ஆறுதலை பெற்ற நான் ஆறுதல் அளிக்க வேண்டுமே, ஆறுதல் இல்லாமல் தவிப்போர்க்கு ஆறுதல் கூற வேண்டுமே. எனக்கொருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார், ஆறுதலை அளிக்கின்றார், அரவணைக்கின்றாரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒருவர் இருக்கின்றார், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்களுக்கு ஆறுதல் செய்து எங்களை அரவணைக்கிறவர். ஆறுதலை பெற்றுக்கொண்ட நாங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறீர். அப்படிப்பட்ட கிருபைகள் எங்கள் ஒவ்வொருக்கும் தர வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். நேற்றைய பதில், ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும்
சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சூட்டப்படான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 5. இன்றைய கேள்வி: நாம் எப்படிப்பட்டவர்களாய் இல்லாதிருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நாம் எப்படிப்பட்டவர்களாய் இல்லாதிருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்?